சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு பக்கபலமாக மிகுந்த விசுவாசமாக இருந்து வரும் டைகர் நாய் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். யாராவது படிக்கட்டுல நின்று பயணம் செய்தால் கடித்து விடுவேன். அது யாரு படிக்கட்டுல நிக்கிறது? உள்ளப்போ உள்ளப்போ. இப்படி ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் கராரோடு டியூட்டி பார்ப்பது ரயில்வே ஆபீசர் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அதுதான் நம்ம டைகர். சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்திற்கு 2 வருடங்களுக்கு முன்பாக குட்டியாக வந்த ஆதரவற்ற நாய்க்கு டைகர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக பசிக்கு உணவளித்த நன்றி கடனுக்காக அங்குள்ள போலீசாரின் காலடியில் விசுவாசம் மிகுந்த ஊழியராக வலம் வந்துள்ளது டைகர். தினம்தோறும் இரவில் பணியில் ஈடுபடும் ரயில்வே போலீசாருக்கு உதவியாக டைகர் சென்று வருவதும், இரவு முழுவதும் பணியில் ஈடுபட்டு விட்டு பகலில் காவல் நிலையத்தில் ஓய்வு எடுப்பதை டைகர் வழக்கமாக கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்களில் பயணிகள் யாராவது படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்தால் கடிப்பது போல் பயம் காட்டி பயணிகளை ரயிலுக்குள்ளே போக கூறி எச்சரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது டைகர். அது மட்டுமல்லாமல் ரயில் நிலையங்களுக்கு வரும் பயணிகள் டைகர் பார்க்கும் சின்சியர் வேலையை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட போதை ஆசாமி காவலர்கள் பிடியிலிருந்து தப்ப முயன்றதை அறிந்த டைகர் சீறி பாய்ந்து களவாணியை கவ்வி பிடித்தது. அதன் பின்னர் ஓடிச் சென்ற காவலர்கள் போதை ஆசாமியை கைது செய்தனர். காவல் நிலையம் வரும் வரை போதை ஆசாமியின் பேண்டை கவ்வியபடியே வந்த சம்பவம் காவலர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருநாய்களை பிடிக்க வரும் மாநகராட்சி ஊழியர்கள் காவலுக்கு கெட்டிக்காரனாய் வலம் வரும் டைகரை மட்டும் பிடிக்காமல் உணவளித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு பக்கபலமாக வலம் வரும் 5 அறிவு கொண்ட டைகரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார்.